அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कल्पादौ हरिणा स्वयं जनहितं दृष्ट्वेव सर्वात्मनां प्रोक्तं स्वस्य च कीर्तनं प्रपदनं स्वस्मै प्रसूनार्पणं सर्वेषां प्रकटं विदातु मनिषं श्रीधन्विनव्ये पुरे जातां वैदिकविष्णुचित्ततनयां गोदामुदारां स्तुमः அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. எல்லே இளங்கிளியே என்கிற 15வது பாசுரம். அதிலே மற்றொரு கோபிகையை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரம் திருப்பாவையிலே மிக மிக உயர்ந்த பாசுரம். திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்றே அருளி செய்கின்றார் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார். இந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிவிப்பதற்காகத்தான் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமே அவதரித்தது என்று அவர் அருளி செய்கிறார். அதாவது இந்த பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், வெளியிலிருந்து எழுப்புகிறவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல, அதற்கு மறுமொழியாக உள்ளே இருப்பவள் பதில் சொல்ல, மறுபடியும் வெளியிலே இருப்பவர்கள் வார்த்தை சொல்ல, மறுபடியும் உள்ளே இருப்பவள் பதில் சொல்ல என்று இந்த பாசுரம் மட்டும் உரையாடலாகவே அமைந்திருக்கிறது. அதில் முதல்ல வெளியிலே இருப்பவர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ என்றார்கள். எல்லே என்றால் அடி,
இளங்கிளியே, இளங்கிளி போன்றவளே, இன்னும் உறங்குதியோ, இன்னமுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வெளியிலே இருப்பவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்களாம். உடனே அதை கேட்டு உள்ளே இருப்பவள் சில்லென்றழையேல் மின் நங்கைமீர் போதருகன்னேன். சில்லென்றழையேல் மின் என்னால் நீங்கள் சல்லென்று விழாதீர்கள், சுருக்கென்று பேசாதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்னாலாம். சுருக்கென்றவர்கள் என்ன பேசினார்கள் என்னால் எல்லே ஏடி என்றார்கள், இளங்கிளியே கிளி போன்றவளே என்றார்கள். அதெல்லாம் இவளுக்கு கோபத்தை உண்டாக்குறது. பிறரை அழைக்கின்ற பொழுது நாயகப் பெண்புள்ளாய், நங்காய், நாவுடையாய் என்று பல பல சொற்களாலே சொன்னவர்கள் நம்மிடத்திலே வந்தவுடனே எல்லே என்கிறார்கள். மேலும் இளங்கிளி, நாங்களெல்லாம் இங்கே நோன்பு நோற்றுக்கொண்டு அப்படி வாடி கிடக்கிற பொழுது நீ மட்டும் கிளி போலே நன்றாக பசுகு பசுகு என்று இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். அதில் இன்னும் உறங்குதியோ என்று வேறு சொல்லுகிறார்கள் என்று கோபித்து கொண்டு சுருக்கென்று பேசாதீர்கள் என்று சொன்னாலாம் உள்ளே இருப்பவள். உடனே வெளியில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களா சுருக்கென்று பேசுகிறோம், நீதான் பேசுகிறாய். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். அம்மா, நீ இப்படி கடுமையாக பேச கற்றவர் என்கிறதை இன்று நேற்றல்ல, வெகு நாளாகவே எங்களுக்கு தெரியும் என்று வெளியிலே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவளை பார்த்து சொன்னார்களாம். உடனே மறுபடியும் உள்ளே இருப்பவள் சொன்னாலாம், வல்லீர்கள் நீங்களே, நானா கடுமையாக பேசினேன், நீங்கள் தான் கடுமையாக பேசினீர்கள், என்னை எல்லே என்றீர்கள், இளங்கிளியே என்கிறீர்கள், இன்னும் உறங்குதியோ என்று கடுமையாக பேசினவர்கள் நீங்கள் தானே என்று ஒரு கணம் அப்படி சொல்ல நினைத்தாள். அடுத்த கணம் யோசித்தாள், அடடா, நம்மை ஒரு பாகவதர் குறை சொன்னால் நாம் அப்படியெல்லாம் இல்லை என்று மறுத்து அவர்களுக்குத்தான் குறை உண்டு என்று வாதாடலாமா? கூடவே கூடாது என்று நினைத்தாள். உடனே நானேதான் ஆயிடுக, தவறு என்னுடையதான், என்னை மன்னித்து விடுங்கள், தவறு என்னுடையது என்று ஒப்புக்கொண்டாளாம். இதுதான் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். நம்மிடத்திலே சிலர் குறையை ஏறிட்டால், குறையை சொன்னால், அப்பொழுது அந்த குறை என்னிடத்திலே இருக்கிற பொழுதும் நாம் இல்லை என்று அது மறுத்து வாதிடுகிறோமே, அது அதமனுடைய லட்சணம். இருக்கிற குறையை ஆம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறானே அவன் கூட மத்தியமன் தான். ஆனால் நம்மிடத்திலே குறையே இல்லாத பொழுதும் கூட ஒருத்தர் நம்மை குறை சொன்னார்களானால், நீ இப்படி என்னிடத்திலே குறை இருக்கிறது என்று நினைக்கும்படியாக ஆனதே என்னுடைய குறைதானே, ஆகையினாலே நானே தான் ஆயிடுக, குறை என்னுடையது தான் என்று அதை அப்படி பணிவோடு இசைதல் என்கிறதே, அதுதான் உயர்ந்த ஒரு குணம். அந்த குணத்தை உடையவன்தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிற அந்த ஒரு இலக்கணமானது இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறபடியினாலே தான் இது மிக மிக உயர்ந்த பாசுரம் திருப்பாவையாகிறது. இப்பாட்டு என்று அழகியமணவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்கிறார். உடனே எப்பொழுது நீ நானேதான் ஆயிடுக என்று உன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து விட்டாயோ உடனே எழுந்து வர வேண்டியது தானே. ஒல்லை நீ போதாய், ஒல்லை என்றால் சீக்கிரமாக நீ எழுந்து வருவாயாக. உனக்கென்ன வேறுடையை, உனக்கு மட்டும் என்ன தனி அனுபவம் என்று சொன்னாளாம். உடனே சயனத்து கிடப்பவள் சொல்லுகிறாள் உள்ளே இருந்து, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்து விட்டார்களா, எல்லாரும் வந்தால் ஒழிய நான் வரமாட்டேன் என்று சொல்ல, போந்தார் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்து விட்டார்கள், நீயே உன் கையாலே அவர்களை தொட்டு அவர்களை எண்ணிக்கொள்ளலாமே என்று சொன்னாலாம். நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடாம். கம்சனாலே ஏவப்பட்ட கோலையாபீட்டம் என்கிற யானையை கொன்றான். அதே போல மாற்றார் விரோதிகள் அத்தனை பேரையும் அழித்தான். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சக்திகள் படைத்தவன் அந்த கண்ணபிரானை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாட வேண்டாமா? நீ ஒல்லை நீ போதாய், சீக்கிரமாக வந்து சேர்வாயாக என்று இந்த பாசுரத்திலே இந்த கோபிகையை எழுப்புகிறாள். எழுப்புகிற பாசுரத்திலே இதுதான் கடைசி பாசுரம். இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் உணர்த்தப்படுவதாக ஸ்ரீகாஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி காட்டி அருளுகிறார். அவர்தான் இளங்கிளி, ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியானவர். கிளி சொன்னதையே திருப்பிச் சொல்லுவது போலே மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கங்கூற அவதரித்தவராய் நம்மாழ்வார் அருளி செய்த விஷயங்களையே இவர் சுருக்கியும் பெருக்கியும் அருளி செய்தபடியினாலே திருமங்கை ஆழ்வார் இப்பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறார் என்று இன்னும் பல பல விஷயங்கள் இப்பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வாரையே சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்று காஞ்சி சுவாமி
வெகு அற்புதமாக காட்டியிருக்கிறார். ஆஹா, இந்த பாசுரத்திலே நாம் திருமங்கை ஆழ்வாரையும் சேர்த்து அனுபவித்து மகிழ்வோம். அடுத்து பக்தி மனம் கமழும் திருவெம்பாவை நம் செவிகளில் முழங்கவிருக்கிறது. ஒருருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் ஒருருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் ஒருருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சிறொருகால் வாயோவாள் சிறொருகால் வாயோவாள் சித்தம் களி கூற ஒருருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சிறொருகால் வாயோவாள் சித்தம் களி கூற சித்தம் களி கூற சித்தம் களி கூற நிறொருகால் ஓவாய் நிறொருகால் ஓவா நெடுந்தாரை கள்வனிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை காண்பனியாள் பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை காண்பனியாள் பெறரையர்க்கு இங்கனே பெறரையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் பெறரையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாட் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாட் பாரொருவ பூண்முலகீர் பாரொருவ பூண்முலகீர் வாயார நாம் பாடி வாரொருவ பூண்முலகீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஆடேலோர் எம்பாவாய் வணக்கம். திருவெம்பாவையினுடைய 15வது திருப்பாடலாக ஒழுங்கு செய்யப்பெற்றிருக்கிற மிகச்சிறந்த பாட்டு இளமை காலத்திலேயே சிவபெருமானுடைய திருவடிகளில் பத்திமை மீதூர்ந்து தன் வசம் இழந்து பக்தி பரவசத்தில் திளைத்திருப்பாள் ஒருத்தியினுடைய மன வளர்ச்சியை எடுத்து காட்டுகிற அழகுணர்ச்சியோடு கூடிய மிக நல்ல பாட்டு ஓரொரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். என்ன அழகான சொற்களை வரிசைப்படுத்துகிறது திருவாசகம் என்று. தமிழ்மொழிக்குரிய மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று, 2000 ஆண்டுகள் கழித்த பிறகு கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றம் கொண்ட ஒரு இலக்கியத்தில் இருக்கிற சொற்களில் 100க்கு 90 சொற்கள் இன்றைக்கும் பொருள் மாறாது அதே பொருளில் வழங்குவது உலக மொழிகளிலேயே தமிழ் மொழியைத் தவிர பெருமக்களே வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமிதம் என்று ஆராய்ந்து உரைத்த அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான தொடரை போடுகிறார். எப்படி? ஓரொரு கால்
இன்றைக்கும் ஒரு கால் என்றால் நமக்கு புரிகிறது. ஒரு நேரத்தில் என்றால் ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த பெண் படுத்தாலும் எழுந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் உண்டாலும் உறங்கினாலும் எப்பொழுதெல்லாம் நினைவு தடத்தோடு இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கால் எம்பெருமான் என்று என்றே எம்பெருமான் எம்பெருமான் எங்கள் சிவன்தான் எனக்கு தலைவன், சிவன்தான் எங்களினுடைய மிகப்பெரிய கடவுள் என்று ஒரு கால் என்றால் ஒவ்வொரு காலத்திலேயும் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். வாய் ஓவாள்னா வாயால் சொல்லுவதை ஒழிய மாட்டாள்னா இடையறாது சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். எப்போது பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் எங்கே கண்டாலும் எவரோடு உரையாடினாலும் நம் சிவன் என்று சிவபெருமானுடைய பெருமையை சொல்லுகிற முயற்சியிலிருந்து வாய் ஒழிவதில்லை என்றால் இடையறாது அதை சொல்லிக் கொண்டிருக்கிறாளாம். இளம் பெண் 12 வயது பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய முதிர்ச்சி வந்துவிட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு கால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூற. அதை சொல்லுகிற நேரத்திலெல்லாம் சடங்காக சொல்லாமல் உள்ளத்துக்குள்ளே களி மகிழ்ச்சி கொள்ளுகிறாளா. சொல்லுகிற போதெல்லாம் அகமும் புறமும் ஒன்றுபட மகிழ்ந்து சொல்கிறாளா. சித்தம் களி கூற. அப்படி சொன்ன நேரத்தில் சிவன் திருநாமம் சொன்ன உடனேயே கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்கிறதா. நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பனிப்ப. நெடுந்தாரை தாரையாக சிவன் நாமம் சொல்லுகிற நேரத்திலெல்லாம் பக்தி பரவசத்தால் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து கீழே இந்த பெண்ணுக்கு ஊற்றி கொண்டிருக்கிறதாம். நீர் ஒரு கால் ஓவா நெடும் தாரை தாரையாகன்னு சொல்கிறாங்க. தாரை கண் பனிப்ப பார் ஒரு கால் வந்தனையாள். திடீரென்று கோயிலை கண்டால் கோபுர கலசம் பார்த்தால் உடம்பு முழுவதும் தரையில் படிவது போல இந்த இளமகளானவள் மண்ணிலே வந்தனையாள் என்றால் மண்ணிலே விழுந்து வணங்குகிறாள்னு அர்த்தமா. பார் ஒரு கால் வந்தனையாள். பாரின் கண்ணே ஒவ்வொரு காலத்திலேயும் தரையில் விழுந்து பெருமானை கும்பிட்டு வணங்குகிறாள் வந்தனையாள். விண்ணோரை தான் பணியாள். இந்த சிவனை தவிர இங்கொரு கோயில் இருக்கிறது, அங்கொரு கோயில் இருக்கிறது, அதோ ஒரு தெய்வம் இருக்கிறது என்று சொன்னால் போங்கலடி, சிவன்தான் எனக்கு தெய்வம், இன்னொரு தெய்வத்தை ஒரு காலத்திலும் நாங்கள் கண்ணாலும் பார்க்க மாட்டோம் என்ற மன உறுதியோடு இருந்தாலாம் விண்ணோரை தான் பணியாள். சிவனை தவிர வானத்து தேவர்கள் வந்து நின்றால் கூட அவர்களை கையெடுத்து கூட கும்பிட மாட்டாளாம். இதுதான் சைவத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஆரம்ப காலத்தில் சின்ன தெய்வங்கள் மூலமாக நாம் கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு வளர்ச்சி பெற்றதற்கு பிறகு ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு சென்று சேர்வதுதான் உண்மையான வழிபாட்டினுடைய திறம். கணபதிராயன் அவனிரு காலை பிடிப்போமே என்று விநாயகரை, தோகை மீது உலவும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி வாகையே சூடும் வேலை வணங்குவது எமக்கு வேலை முருகனை, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்பிகையை, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. திருமாலை வீட்டுக்குள்ளே இருக்கிறதாகிய ஒப்பற்ற தெய்வங்களுக்கு அப்பாலிருந்து எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரின்னு அனைத்து தெய்வங்களையும் பாடுகிற மகாகவி பாரதி வளர்ந்த நிலையில் சொல்லுகிறான். 1000 தெய்வங்கள் உண்டென்று சொல்லி அலையும் அறிவிலிகாள், 1000 தெய்வம் உண்டா அறிவொன்றே தெய்வமாம் எனல் கேளீரோ. அறிவுதான் தெய்வம் என்பதை நீங்கள் எப்பொழுது உணரப்போகிறீர்கள் என்றால், சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று பலவற்றை வணங்கினாலும் மனவளர்ச்சி பெற்றதற்கு பிறகு ஒரு தெய்வத்தை நோக்கி போக வேண்டும் சொல்லுவதனுடைய நோக்கம், வாழ்க்கையில் ஒரு கணவனை பற்றி நின்று வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு தெய்வ நெறி வழிகாட்டும் என்பதை சொல்லுவதுதான் இந்த பாட்டு மறைமுகமாக நமக்கு எடுத்து சொல்லுகிற செய்தியாகும். அப்படிப்பட்ட பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இதை பார்த்துட்டு தெருவில் இருக்கிற பெண்கள்லாம் சொன்னாங்களா, இப்படி சிவபெருமானுக்கு ஒரு தொண்டு செய்கிற பெண்ணும் கிடைக்க மாட்டாள், இப்படிப்பட்ட பெண்ணுக்கு சிவனைப் போல் ஒரு தலைவனும் கிடைக்க மாட்டான். அது ரொம்ப அபூர்வம். சில நேரங்களில் நாம் நல்ல தொண்டனாக சேவகனாக இருப்போம், ஆனால் நம்மை படிகொண்டிருக்கிற தலைவன் நல்லவனாக இருக்க மாட்டான். நம்முடைய தொண்டின் அளவை அவன் அளந்தறிய மாட்டான். சில நேரத்தில் வேலை தருகிற எஜமானன் உயர்ந்தவனாக இருப்பான், அவனுடைய அன்பையும் பண்பையும் உதவிகளையும் நினைத்து பார்க்காத கீழ்மகனாக இருப்பான். கீழே வேலை பார்க்கிறவன் நல்ல தலைவனும் அவனுக்கு இசைந்த நல்ல தொண்டனும் சேர்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியோ. அப்படி பேர் அறையிற்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் எங்கள் பெருமானுக்கு ஆமாறும் 6 ஒன்னம் 6 ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்.
இவளைப் போல் சிவபெருமான் மீது அன்பு வைத்த ஒரு தொண்டரையும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பேரன்புடையவளை எடுத்து அணைத்து ஆதரவு தருகிறவனாகிய ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் எங்கள் சிவனைத் தவிர இப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களை எடுத்து ஆட்கொள்ளுகிற வித்தகம் வேறு எந்த தெய்வத்திற்கு உண்டு? ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரூர்வ பொன்முலையில் இப்படிப்பட்ட வித்தகனாகிய பெருமானின் தாழ்மலர்களை வார் உருவ பொன்முலையில் மார்பகங்களின் மேலே அழகிய மிகச்சிறந்த வார்த்தெடுக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அணிந்திருக்கிறவர்களாகிய பெண்களே, வாயார நாம் பாடி வாய் நிறையும்படியாக திரும்ப திரும்ப சிவபெருமானுடைய புகழை பாடி ஏறுருவ பூம்புனல் பாய்ந்து மிகப்பெரிய பேரழகு தோற்றத்தை தருவதாக இருக்கிற இந்த பூம்புனலின் கண்ணே பாய்ந்து ஆடு பெண்களே ஆடுங்கள், ஏலோர் எம்பாவா என்பது வழக்கமாக முடிகிற பாட்டினுடைய திறம். எனவே ஒரு தெய்வ வழிபாட்டை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டு செய்யாது ஈசன் திறமே பேணி யார் இருக்கிறார்களோ அவர்கள் நெஞ்சத்தரியின் கண்ணே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று அப்பர் பெருமான் சொல்லுவது போல ஆரம்ப காலத்தில் பல தெய்வ வழிபாட்டின் கண்ணே தொடங்குகிற ஆன்மீக பயணம் வளர்ந்து அமைகிற நேரத்தின் கண்ணே மிகச்சிறந்ததாகிய ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள்ளே சென்று சேர வேண்டும்னு இளம்பெண்களுக்கு கற்பிப்பதன் மூலமாக இளமையில் பறந்துபட்டு கிடக்கிற மனத்தில் இருக்கிற எண்ணங்களை ஒருமித்து கொண்டு வந்து ஒருவன் அவன்தான் நமக்கு தலைவன் என்று ஒருவனை பற்றி ஓரகத்து வாழ்கிற வாழ்க்கை நெறிக்கு வழிகாட்டுகிற அற்புத செய்திகள் பலவற்றை உள்ளடக்கி நின்ற இந்த 15ஆம் திருப்பாட்டாகிய ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே என்று தொடங்குகிற இனிய பொருள் நிறைந்த வாழ்க்கை தடத்தை மேலெடுத்துச் செல்கிற பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு நான் உண்மையிலேயே பெருமக்களே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளாம் நாளாம் இது திருநாளாம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.